வணக்கம், நான் உங்கள் வசந்தன். யூதாஸ் எழுதின சுவிசேஷம் 3ஆம் பாகம் கடைசி பாகத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் உங்களோட பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னா, யூதாஸ் எழுதின சுவிசேஷம் இந்த முதல் பாகம் 2ஆவது பாகம் இது போடும்போது நிறைய கமெண்ட்டுகள் வந்தது. அதுவும் எதிர்மறையான கமெண்ட்டுகள் அதிகமாக வந்தது. எல்லாத்துக்கும் நான் ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த ஆய்வுக்கூட தளம் ஒருத்தருடைய தனிப்பட்ட மத நம்பிக்கைகளை கேலி கிண்டல் செய்யும் தளம் கிடையாது. அதை நான் திட்டவட்டமாக தெளிவாக என்னுடைய காணொலியில் நான் பதிவு செய்கிறேன். இந்த யூதாஸ் எழுதின சுவிசேஷம் கூட கிறிஸ்தவத்தில் பெரும்பான்மையான கிறிஸ்தவர்களாக இருந்த ஆர்த்தோடாக்ஸ் கிறிஸ்தவர்கள், கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள், புராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர்கள், இவங்க தங்களுக்கு தேவையான கிறிஸ்தவ நூல்கள் அப்படின்னு சொல்லி, சுவிசேஷ நூல்கள் அப்படின்னு சொல்லி canonic gospels அப்படின்னு மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இப்படி 4 புஸ்தகங்களை தங்களுக்கு தேவையான புஸ்தகங்களாக எடுத்துக்கிட்டாங்க. அதை புதிய ஏற்பாட்டு பகுதியில் கிறிஸ்தவ மத நூலான பைபிளில் சேர்த்திருக்காங்க. ஆனால் கிட்டத்தட்ட 80 சுவிசேஷங்கள் இந்த உலகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதுபோக பல கிறிஸ்தவ நூல்களும் எழுதப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் பண்டைய கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ பைபிளுக்குள்ள நூல்களாக அங்கீகரிக்கப்படலை. இப்படி அங்கீகரிக்கப்படாத நூல்களில் ஒரு நூலான இந்த யூதாஸ் எழுதின சுவிசேஷத்தை நான் உங்கள் முன்னாடி வைக்கிறேன். அப்போ இது ஒரு ஆய்வாக எடுத்து, அதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்னு மக்கள் ரசிக்கிறதுக்கு தான் இதை நான் வைக்கிறேனே ஒழிய, மற்றபடி மெயின் ஸ்ட்ரீம் கிறிஸ்தவ மதத்தை எதிர்த்து கிண்டல் செய்வோ கேலி செய்வோ கிடையாது. அதை நான் திட்டவட்டமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். இதை புரிந்து கொள்ளாமல் தவறாக கமெண்ட் செய்கிறவங்க, கெட்ட வார்த்தையில் திட்டுறவங்க, ஒருமையில் பேசுகிறவங்க, இவங்களுடைய கமெண்ட்டுகள்லாம் நீக்கப்படும். அதுபோல் என்னுடைய மதம் பெருசு, என்னுடைய மதங்களில் இந்த விஷயங்கள்லாம் போட்டிருக்கு அப்படின்னு சம்மந்தமே இல்லாமல் வந்து பதிவு செய்கிறவங்க என்னுடைய பதிவுகளும் நீக்கப்படும். இந்த யூசர்களெல்லாம் நான் பிளாக் பண்ணிடுவேன். இப்படி உலகத்தில் மறைக்கப்பட்ட விஷயங்கள், மறைக்கப்பட்ட நூல்கள், இதை பற்றின புதையல்களை நான் எடுத்து உங்களுக்கு நான் தரேன். ஆனால் அதே சமயம் நான் கொடுக்குற விஷயங்கள் அனைத்துமே அறிவியலால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவை, ஆய்வு செய்யப்பட்டவை. நிராகரிக்கப்பட்ட கருத்துக்களான சூடோ சயின்ஸை நான் பேசுறது கிடையாது. எப்படி ஒரு ஆன்மீக தளத்துக்குள்ளே போனீங்க அப்படின்னா அந்த ஆன்மீகம் சார்ந்த நூல்கள் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அதுவே ஒரு அரசாங்கத்தினுடைய மாவட்ட மைய நூலகத்துக்குள்ளே போனீங்கன்னா அங்கே பலதரப்பட்ட நூல்கள் கிடைக்கும். இப்படி மறைக்கப்பட்ட விஷயங்கள், மறைக்கப்பட்ட நூல்கள், இதையெல்லாம் மக்களுக்கு பகிர்றதான் இந்த தளத்தினுடைய நோக்கமே. ஆக ஒரு ஆய்வு ரீதியாக என்னுடைய காணொலியில் பாருங்கள். வாங்க காணொலிக்குள்ளே செல்வோம்.
இந்த யூதாஸ் எழுதின சுவிசேஷம் எப்படி கிடச்சிது அப்படிங்கிறதே ஒரு பெரிய கதை. ஏன்னா அவ்வளோ கை மாறி இருக்குது. இந்த நூல் வந்து பேப்பரஸ் அப்படிங்கிற பழைய எகிப்திய காகிதத்தால் எழுதப்பட்ட ஒரு நூல். இது 1970களில் எகிப்து நாட்டுடைய கள்ளச்சந்தையில் இது காணப்பட்டுச்சு. அப்புறம் பல பேர்த்துடைய கை மாறி ஐரோப்பா நாட்டுக்கு இது கடத்தப்பட்டுச்சு. ஐரோப்பாவிலிருந்து அமெரிக்கா போய் அப்புறம் அமெரிக்காவிலேருந்து நேஷ்னல் ஜியாகிரஃபி அவங்க கையில் இது கிடச்சிது 2000. பிறகு 2006 இதை மொழிபெயர்த்தாங்க. எகிப்து நாட்டினுடைய பண்டைய மொழியாக இருந்த காப்டிக் மொழியில் தான் இது எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த பேப்பரஸ் சுவடு சரியாக பராமரிக்கப்படாததால் கிட்டத்தட்ட 15% அழிஞ்சு போச்சு. வெறும் 85% மட்டுமே இருக்குது. அதை மட்டுமே மொழிபெயர்க்க முடிஞ்சுது. இந்த பேப்பரஸ் சுவடு இதனுடைய வயது என்ன அப்படின்னு கார்பன் டேட்டிங் மெத்தட் மூலமாக ஆய்வு செய்யும் பொழுது கிறிஸ்து இறந்து 200 to 300 ஆண்டுகளுக்குள்ளே எழுதப்பட்ட ஒரு நூல் அப்படிங்கிறது தெளிவாகுது. மேலும் இதே வந்து ஒரு பிரதி தான், இது மூல நூல் கிடையாது, வேற ஒரு மூல நூலிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு பிரதி தான் இது அப்படிங்கிறது அதனுடைய மொழி வடிவத்திலையும் அது அமைஞ்ச வாக்கிய வடிவத்தையும் வச்சுமே ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போது இதுவே ஒரு காப்பி டாக்குமெண்ட்டாக இருக்கும் பொழுது, ஒரு பிரதி நூலாக இருக்கும் பொழுது, யூதாஸ் எழுதின சுவிசேஷத்தினுடைய மூல நூல் எழுதப்பட்ட ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்து இறந்து 50 to 100 ஆண்டுகளுக்குள்ளேயே எழுதப்பட்டிருக்கலாம் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. ஸோ அந்த கணக்கை வச்சு பார்த்தோம் அப்படின்னா இப்போ இருக்கிற பைபிளில் 4 சுவிசேஷங்கள், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இந்த 4 சுவிசேஷம் முதல்ல எழுதப்பட்ட காலகட்டத்திலிருந்து மிக நெருக்கிய ஒரு காலகட்டத்தில் தான் இந்த யூதாஸ் எழுதின சுவிசேஷமும் எழுதப்பட்டிருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாகுது. ரோம சாம்ராஜ்ய நாட்டினுடைய மதமாக கிறிஸ்துவ மதம் அங்கீகரிக்கப்பட்ட உடனேயே, கிறிஸ்துவ மதத்தினுடைய அங்கீகரிக்கப்பட்ட கொள்கை திருத்துவம் அப்படின்னு முடிவு செஞ்ச உடனேயே இந்த திருத்துவத்துக்கு எதிராக இருக்கிற எல்லா நூல்களையும் அழிக்கணும் அப்படின்னு சொல்லி அக்கால கிறிஸ்தவ மத குருக்கள் இந்த நூல்களை எல்லாம் தடை விதிச்சாங்க. இந்த நூல்களை எல்லாம் எரிச்சாங்க. இந்த கருத்து பரப்புறவங்கள ஹெரட்டிக் அப்படின்னு சொல்லி, மாற்று கருத்துடையவர்கள், பொய் கருத்துடையவர்கள் அப்படின்னு சொல்லி கொண்டு போட்டாங்க. மேலும் பழங்கால திருத்துவ கொள்கை பாதிரியாரான இரேனியஸ் இவர் யூதாஸ் எழுதின சுவிசேஷம் அப்படிங்கிற ஒரு நூல் இந்த கினாஸ்டிக் கிறிஸ்தவர்கள் ஒழிச்சு வச்சிருக்காங்க, இந்த நூலை எப்படியா தேடி கண்டுபிடிச்சு நம்ம அழிக்கணும், இந்த நூலில் யூதாஸ் தான் நல்லவன் மாதிரி சித்தரிச்சிருக்காங்க, இது ஒரு சாத்தானிய நூல் அப்படின்னு அவரோட குறிப்பில் எழுதியிருக்காரு. ஆனால் கிபி 300 1970 வரைக்கும் இந்த நூல் யாருடைய கையிலுமே கிடைக்கப்பெறலை, ரகசியமாகவே மறைக்கப்பட்டிருந்திருக்குது. 1970 தான் இதை சாக்கோஸ் அப்படின்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சு இந்த நூல் கள்ள சந்தைக்குள்ளே வெளியில் வந்தது. வெறும் 30 பக்கங்களுக்கு குறைவாகவே இருக்கிற இந்த நூலை பகுதியாக நம்ம ஆய்வு செய்வோம். இந்த நூலில் இயேசுடைய சீடர்கள் எல்லாருமே பயங்கர யூத பக்தி நிறைந்தவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் இயேசு அந்த பக்தியை ரொம்ப நக்கலாக கேலி பண்ணி கிண்டல் பண்ணி சிரிக்கிறவராக வராரு. இயேசுவை முழுக்க ஒரு மனிதராகவும் இல்லாமல் ஒரு ஆவியாகவும் இல்லாமல் திடீர்னு தோன்றாரு, திடீர்னு மறைகிறாரு, திடீர்னு பேசுகிறாரு, அப்புறம் காணாமல் போயிடுறாரு. அப்படி பாதி மனிதராகவும் பாதி ஆவியாகவும் இந்த சுவிசேஷ நூல் சித்தரிக்குது இயேசுவை. நூலுடைய ஆரம்ப பகுதியில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் உணவருந்த உட்காராங்க. அப்போது அந்த உணவு பண்டத்தை கையில் எடுத்து யூத முறைமைப்படி சீடர்கள்லாம் அவங்க கடவுளுக்கு நன்றி சொல்கிறாங்க. அப்போது இயேசு அவங்கள பார்த்து சிரிக்கிறாரு. அப்போது எல்லாரும் சீடர்களுக்கெல்லாம் ஆச்சரியமாகி எதுக்கு சிரிச்சிங்க அப்படின்னு இயேசுவை கேட்குறாங்க. உடனே இயேசு, உங்களுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கையை புகுத்தின உங்கள் கடவுளை நினச்சி நான் சிரிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சீடர்கள்லாம் நீங்கள் தான் கடவுளுடைய மகனாச்சே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இயேசு, நான் யார் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த ஜென்மத்தில் தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சீடர்கள்லாம் இயேசுவை மனசில் வைகிறாங்க, திட்டுறாங்க. அப்போ இயேசு, ஏன் என்ன உங்கள் மனசுக்குள்ளே திட்டிக்கிறீங்க? உண்மையிலே உங்களுக்கு என்னை பற்றி தெரியும் அப்படின்னா, என் கருத்துக்கள் என்ன அப்படின்னு தெரியும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா என் முன்னாடி வந்து நில்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஒரு சீடர்னால கூட இயேசுவோட முன்னாடி வந்து நிற்க முடியல, யூதாஸ் காரியோத்தை தவிர. இப்போ யூதாஸ் இயேசுவோட முன்னாடி வந்து நிற்கிறாரு. யூதாஸ்னால இயேசுவோட கண்ணை நேராக பார்த்து பேச முடியாமல் கீழே குனிஞ்சிட்டே சொல்கிறாரு, நீங்கள் வந்து பார்பலோ அப்படிங்கிற நல்ல சிந்தனை உள்ள மேகங்கள்லேருந்து உருவாகி வந்திருக்கீங்க, உங்களை யார் அனுப்பிச்சார் அப்படிங்கிற பேரை கூட எனக்கு சொல்கிறதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு யூதாஸ் காரியோத்தை சொல்கிறாரு. அப்போ இயேசு, நீ தீவிர யூத பக்தனாக இருந்தாலும், இந்த ஜாக்லோஸ் அப்படிங்கிற அந்த பக்தனாக இருந்தாலும், நீ உண்மை என்ன அப்படிங்கிறத தேடுறதுக்கு ஆவலாக இருக்க. அப்போ மற்ற சீடர்கள்லேருந்து நீ தனிச்சு நில்லு, உங்ககிட்ட நான் நிறைய விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ யூதாஸ் காரியோத், எப்போ எனக்கு இந்த ரகசிய கருத்துக்களெல்லாம் சொல்லி தருவீங்க, நான் கேட்க ஆவலாக இருக்கேன் அப்படின்னு கேட்குறாரு. உடனே இயேசு எந்த பதிலுமே பேசாமல் அந்த இடத்த விட்டு மறைஞ்சு போயிடுறாரு.
இப்போ அடுத்த நாள் காலையில் இயேசு அவங்க முன்னாடி தோன்றாரு. அப்போ உடனே சீடர்கள்லாம் திரும்ப ஆச்சரியமாக கேட்குறாங்க, இயேசு எங்கே போயிருந்தீங்க? நேற்று பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு நீங்கள் மறைஞ்சு போயிட்டீங்க, இப்போ திடீர்னு தோன்றீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இயேசு சொல்கிறாரு, நான் வேறு காலகட்டத்தில் வாழ்கிற வேறு சந்ததி கிட்ட போயிருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த சீடர்கள்லாம் ஆச்சரியப்பட்டு, அந்த வேறு காலகட்டத்தில் வாழ்கிற மனிதர்கள் அவங்க எப்படி இருக்காங்க எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வேறு காலகட்டத்தில் வாழ்கிற மனிதர்கள் ரொம்ப பரிசுத்தமாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு ரொம்ப அறிவு மிகுந்தவர்களாக இருக்காங்க. ஆனால் அவங்கள பற்றி உங்களுக்கு இப்போ நான் சொன்னேன்னா எதுவுமே புரியாது. இந்த சந்ததியில் வாழ்கிற மக்கள், இந்த காலகட்டத்தில் வாழ்கிற உங்கள் யாருக்குமே அந்த காலகட்டத்தில் வாழ்கிற மக்களை பற்றி சொல்கிற கருத்துக்கள் புரியாது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவங்கெல்லாம் துக்கம் அடைஞ்சு தலையை தொங்க போடுறாங்க. அதுக்கப்புறம் இயேசு சீடர்கள்கிட்ட இன்னொரு இடத்துல தோன்றாரு. அப்போது சீடர்களுடைய முகமெல்லாம் ரொம்ப துக்கமாக வாடி போயிருந்தது. அப்போ இயேசு சீடர்களை பார்த்து கேட்குறாங்க, ஏன் உங்கள் முகமெல்லாம் இப்படி துக்கமாக வாடி போயிருக்கு அப்படின்னு. அதுக்கு சீடர்கள், இயேசுவே நாங்கள் ஒரு கனவு கண்டோம், நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு தரிசனம் கண்டோம், ஒரு கனவு கண்டோம், சொப்பனம் கண்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இயேசு அந்த சொப்பனம் என்ன அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அதுக்கு அந்த கனவை பற்றி அந்த சீடர்கள்லாம் சொல்கிறாங்க. என்னென்னா, நாங்கள்லாம் இறை வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அப்போது ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு முறையில் இறை வழிபாடு செய்கிற மாதிரி எங்களுக்கு கனவு வந்தது. என்ன அப்படின்னா, அங்கே இருக்கிற இறை நம்பிக்கை உள்ள மக்கள் தங்களுடைய குழந்தைகளையே அவங்க பலி செலுத்துகிறாங்க, காவு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த பரிசுத்தமான அந்த தூய்மையான இடத்துலையே முறை தவறான உடலுறவு கொள்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். இப்போ இதையெல்லாம் பார்த்துட்டு, இது என்ன கடவுளுங்கிற பேரில் இவ்வளோ விஷயம் மோசமான விஷயங்களை செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அங்கே நிற்கவே முடியல, ரொம்ப அருகருப்பாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இயேசு, அந்த மக்களெல்லாம் வேறு யாரும் கிடையாது, அது நீங்கள் தான் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கடவுள் பக்தியில் தவறான பாதையில் அதிகமான பாவங்களை செய்வீங்க. இப்படி தவறான விஷயங்களை நம்ம செய்கிறோமே அப்படிங்கிற உணர்தல் கூட இல்லாமல் உங்களுடைய கடவுள் பக்தியில் எது சரி எது தவறு அப்படின்னு கூட தெரியாமல் உங்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருக்கும். அதனால குருட்டுத்தனமான கண்மூடித்தனமான கேள்வி கேட்க தெரியாத கடவுள் பக்தியை கைவிடுங்க அப்படின்னு இயேசு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு 15 லைன் மிஸ் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த பேப்பர் சுவடு டேமேஜ் ஆனதால் சரியாக ஒரு கோர்வையாக வரல. பல வகையான வானங்கள், தூதர்கள், நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லி விட்டு விட்டு பிஞ்சு பிஞ்சு வருது. இப்படி மொழிபெயர்ப்புலையும் ஒரு கோர்வை இல்லாமல் பாதி பாதியாக விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்த பகுதி வருது. அந்த பகுதியில் யூதாஸ் இயேசுக்கிட்ட இந்த காலத்து மக்கள் அவங்க என்ன மாதிரி கனி கொடுக்குற மக்களாக இருக்காங்க அப்படின்னு இயேசுக்கிட்ட கேட்குறாங்க. உடனே இயேசு, இக்கால மக்கள் எல்லாமே பாறையில் விதைக்கப்பட்ட மனதுடையவர்களாக இருக்கிறாங்க, அவங்க மனசுக்குள்ளே எந்த ஒரு பலன் தர விஷயமுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அவங்களுக்கு சோஃபியாவை புகுத்துறது, அறிவை புகுத்துறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இந்த இடத்துலையும் நிறையா பிளாங்காக வருது. காரணம் என்னென்னா, அந்த பேப்பரஸ் பல வருஷமாக சரியாக பாதுகாக்கப்படாததால் துண்டு துண்டாக சிதறி அந்த பாகங்கள்லாம் கிடைக்காம போயிருக்கு அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. அடுத்த பாகத்தில் யூதாஸ் இயேசுகிட்ட, இயேசுவே எனக்கும் ஒரு கனவு இருக்குது, அதுக்கு நீங்கள் விளக்கம் சொல்லணும் அப்படின்னு இயேசுகிட்ட சொல்கிறாரு. அப்போது இயேசு சிரிச்சுக்கிட்டே யூதாஸை பார்த்து, ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற 13வது ஆவியே, சரி பரவாயில்ல, உன் கனவு என்னங்கிறத சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. அப்போ யூதாஸ், என்னுடைய கனவில் முதல்ல இந்த சீடர்கள் எல்லாருமே என்ன கல்லெறிகிறாங்க, அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, துன்பப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு பிரகாசமான ஒரு இடத்துக்கு போகிறேன், அங்கே மகிழ்ச்சியான மக்கள் அனைவரும் கூடியிருந்து சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ எனக்கு அந்த இடத்த பார்த்த உடனே, அந்த மக்களையெல்லாம் பார்த்த உடனே அந்த இடத்துல இருக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை வருது. நான் அப்போ உங்ககிட்ட கேட்குறேன், இயேசுவே நான் இந்த இடத்துல இருக்க முடியுமா நிரந்தரமா அப்படின்னு. அப்போ நான் முழிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இயேசு சொல்கிறாரு, நீ இந்த சரீரத்தை வச்சுட்டு அந்த நல்ல இடத்துக்கு போக முடியாது. உனக்கு சில விஷயங்கள் இப்போ விளங்குறதால உன்னை மறைக்கு விரோதமாக, மதத்துக்கு விரோதமாக பிரச்சாரம் செய்கிறவன் சொல்லி இந்த சந்ததியினர் உன்னை அடிப்பாங்க, உதைப்பாங்க, உன் குழந்தைகளையும் சாபம் கொடுப்பாங்க, உன்னை ரொம்ப இந்த பூமியில் கஷ்டப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ யூதாஸ் கேட்குறாரு, அப்போ இந்த மனித பிறவி எடுத்ததுக்கு எனக்கு என்ன பலன்? இப்படி எல்லாரும் என்னை அடிக்கிறக்கும் நொறுக்கிறக்குமாகவே நான் இந்த மனித பிறவி எடுத்தேன் அப்படின்னு இயேசுக்கிட்ட கேட்குறாரு. உடனே இயேசு, இல்லை, இப்போ நீ கஷ்டப்படுவ, ஆனால் கடைசி காலத்தில் ஒரு காலம் வரும், அப்போது இந்த சீடர்கள்லாம் நினச்சி ஏங்குவாங்க, ஐயோ யூதாஸ்க்கு விளங்கின விஷயம் நமக்கு விளங்காமல் போயிருச்சே, நம்ம சந்ததிக்கு அந்த அறிவு எட்டாமல் போயிருச்சே அப்படின்னு வருத்தப்படுவாங்க. பக்தியிலேயே நம்முடைய காலத்தை கழிச்சிட்டோமே, யூதாஸ்க்கு தெரிஞ்ச அந்த விஷயங்கள் நமக்கு அப்போவே தெரிஞ்சிருந்தால் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்திருக்கும், நம்மளும் நல்ல வழியை தேர்ந்தெடுத்திருப்போமே அப்படின்னு
மற்ற சீடர்கள்லாம் வருத்தப்படுவாங்க அப்படின்னு இயேசு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இயேசு இந்த பிரபஞ்சமெல்லாம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத நான் உனக்கு சொல்லித்தரேன். இந்த விஷயத்த எந்த தூதருக்குமே தெரியாது, இந்த காலகட்டத்தில் வாழ்கிற எந்த சந்ததிக்குமே எந்த மக்களுக்குமே அது தெரியாது அப்படின்னு இயேசு சொல்கிறாரு. அப்புறம் இயேசு இந்த பிரபஞ்சமும் இந்த கடவுளும் உருவான விதத்தை பற்றி சொல்கிறாரு. முதல்ல இந்த பிரபஞ்சம் உருவாவதற்கு முன்னாடி இந்த அண்ட சராசரம் எங்குமே வெறும் உணர்வுகள் அப்படின்னு இருந்தது, மேகமாக இருந்தது. அந்த மேகத்தில் நல்ல உணர்வுகள், நல்ல சிந்தனைகள், ஆதமாஸ் அப்படிங்கிற ஒரு இறை சக்தி உருவாச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அதே அந்த உணர்வுகள்லேயே தீய உணர்வுகள் அதெல்லாம் ஒன்று கூடி நெப்ரோஸ் அப்படின்னு ஒரு சக்தி உருவாச்சு. அந்த நெப்ரோஸ்லேருந்து ஜாக்லோஸ் அப்படிங்கிற தீய கடவுள் உருவானார் அப்படின்னு இயேசு சொல்கிறாரு. இந்த நல்ல கடவுள் ஆதமாஸுக்கு பணிவிடை செய்கிறதுக்கு நல்ல ஏஞ்சல்ஸை ஆதமாஸ் படைச்சார். அதே மாதிரி ஜாக்லோஸும் தீய சிந்தனைகள் பரப்புவதற்கும் தன்னுடைய தீய கருத்துக்களை பரப்புறதுக்கும் தீய ஏஞ்சல்ஸை படைக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஜாக்லோஸ் தன்னோட தீய தூதர்களையெல்லாம் ஒன்று கூட்டி நம்ம எப்படி உருவானமோ அதே மாதிரி நமக்கு பணிவிடை செய்கிறதுக்கு நமக்கு கீழே அடிமையாக இருக்கிறதுக்கு மனிதர்கள் அப்படிங்கிற ஒரு புது உயிரினத்தை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி ஆதாம் ஏவாள் அப்படின்னு 2 பேர்த்த உருவாக்குறாரு. அதுக்கப்புறம் அவங்க எப்பவும் போலவுமே ஜாக்லோஸ் தான் கடவுள், ஜாக்லோஸ் தான் படைப்பாளி அப்படின்னு நம்மளை மட்டுமே கும்பிடுற ஒரே வேலையாக அவங்க வச்சுருப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ யூதாஸ் இந்த ஆதம்லேருந்து உருவான மனிதர்களுடைய வாழ்நாள் எவ்வளவு நாள் இருக்கும், இவங்க எவ்வளவு நாள் இப்படி அடிமைகளாகவே இருப்பாங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே இயேசு இவங்களை நிரந்தரமாக அடிமையாக்க ஜாக்லோஸ் மிகாயேல் அப்படிங்கிற ஒரு தூதனை அனுப்பிச்சு அவங்களோட ஆன்மாவெல்லாம் கைப்பற்ற பார்த்தாரு. அப்போது நல்ல கடவுளான ஆதமாஸ் கப்ரியேல் அப்படிங்கிற தூதனை அனுப்பிச்சு மிகாயிலை தோக்கடிக்க வச்சுட்டாரு. இப்போது மனிதர்களுடைய ஆன்மாவெல்லாம் அவங்களோட கைக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ யூதாஸ் இந்த சந்ததியெல்லாம் எவ்வளவு நாள் இப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருக்க போகிறாங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அதுக்கு இயேசு இந்த ஜாக்லோஸ்க்கு ஒரு காலம் குறிக்கப்பட்டிருக்கிறது, அது வரைக்கும் இந்த மக்களெல்லாம் ஜாக்லோஸ் தான் கடவுள், அவர் கொடுத்த கோட்பாடுகள்லாம் முழுக்க முழுக்க இறை கோட்பாடு, இதை நம்ம அப்படியே பின்பற்றணும்னு கேள்வி கேட்காம கண்மூடித்தனமாக பின்பற்றுவாங்க. அப்படி பின்பற்றும் போதே அவங்க இந்த பூமியில் ஏகப்பட்ட ரத்தத்தை சிந்துவாங்க, ஏகப்பட்ட விபச்சாரத்தையும் கற்பழிப்பையும் வன்புணர்வையும் அவங்க செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இயேசு சிரிக்கிறாரு. இப்போ யூதாஸ் இயேசு இப்போ எதுக்கு சிரிச்சிங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ இயேசு சொல்கிறாரு, இதுக்கப்புறம் இவங்க நம்பிக்கைகள் எல்லாமே நட்சத்திரத்தோட நட்சத்திரமாக காணாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் யூதாஸ் எழுதின சுவிசேஷத்துடைய கடைசி பாகம் வருது. ஆனால் இந்த பேப்பரஸ் சுவடு சரியாக பராமரிக்கப்படாததால் நிறைய பாகங்கள் கடைசி பக்கத்தில் அழிஞ்சு போச்சு. அதனால் மொழிபெயர்ப்பாளர்களே நிறைய பிளாங்க் விட்டு தான் ஹின்ஸ் மாதிரி விட்டு தான் கொடுத்துருக்காங்க. இப்போது அதை படிக்கும்போது என்ன விளங்கிக்கிறோம் அப்படின்னா, இப்போ யூதாஸ் கேட்குறாரு இயேசுகிட்ட, இயேசுவே உங்களோட பேரில் ஞானஸ்தானம் எடுத்தாங்களே, திருமுழுக்கு எடுத்தாங்களே, அவங்களுடைய நிலைமையெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ இயேசு, என்னுடைய பேரில் அவங்க ஞானஸ்தானம் திருமுழுக்கு எடுத்திருந்தாலும் அவங்க இன்னும் அதிகமாக பாவம் செய்வாங்க, இன்னும் அதிகமாக விபச்சாரம் செய்வாங்க, இன்னும் அதிகமாக வன்முறை செய்வாங்க. ஆனால் நீ ஆதம்லேயே தேர்ந்தெடுக்கப்பட்ட சந்ததி உள்ளவனாக இருக்கிறதால உனக்கு பிரபஞ்ச ரகசியத்தை காட்டுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் யூதாஸ் மேலே அண்ணாந்து பார்க்குறாரு. அங்கே பிரகாசமான ஒரு மேகம் தெரியுது, அப்புறம் ஒரு சத்தம் வருது. அதோட அந்த பகுதி முடியுது. அப்புறம் முடிவுரை பகுதி வருது. முடிவுரை பகுதியில் யூதாஸ் சுற்றி பார்க்குறாரு. அப்போ தான் ஒரு யூத கோயிலுக்குள்ளே இருக்கிறத உணர்றாரு. அப்போது அந்த யூத குருமார்கள் யூதாஸை பார்த்து, நீ இயேசுவுடைய சீடனாச்சே, இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்கும்பொழுது, நான் இயேசுவை காட்டி கொடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இதோட அந்த பகுதி யூதாஸ் எழுதின சுவிசேஷ நூல் முடியுது. இந்த க்னாஸ்டிக் நூலில் அடிக்கடி இயேசு பல வானங்கள் இருக்குது, அந்த வானங்களுக்கு அப்பால் ஒரு இடத்துல நல்ல கடவுளான ஆதமாஸ் இருக்கார், இன்னொரு இடத்துல ஜாக்லோஸுங்கிற தீய கடவுள் உட்காந்துட்டு இருக்காங்க, அப்புறம் சோஃபியா அப்படிங்கிற அறிவு, அப்புறம் பல நட்சத்திரங்கள், வான் தூதர்கள், அப்புறம் வேறு காலத்தில் வாழ்கிற வேறு சந்ததி மக்கள் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் அடிக்கடி வருது. ஆனால் அதெல்லாம் ஒரு கோர்வையாக வராததால் மற்றும் நேரம் ரொம்ப குறைவாக இருக்கிறதால நான் அதையெல்லாம் ரொம்ப விளக்கமாக இந்த காணொலியில் பதியல. இயேசு மக்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்கத்தான் சிலுவையில் அறையப்பட்டார் அப்படிங்கிற கருத்தை காட்டிலும், இயேசு மக்களுக்குள்ள சிந்தனையை தீவிர கண்மூடித்தனமான இறைபக்தியிலிருந்து வெளியே வந்து சிந்திச்சு ஒரு கருத்தை எடுக்கணும் அப்படிங்கிற அந்த விதையை தூவருக்கு தான் இந்த உலகத்துக்கு வந்தார் அப்படிங்கிறத இந்த க்னாஸ்டிக் சுவிசேஷம் க்னாஸ்டிக் பாணியில் சொல்லுது. நிச்சயமாக இந்த யூதாஸ் எழுதின சுவிசேஷம் பற்றிய என்னுடைய 3 பாகம் காணொலியும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன்.
என்னுடைய சேனல் இது போன்ற பல ரகசிய விஷயங்களை மக்கள் மத்தியில் தெளிவுபடுத்துது. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னுடைய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பலருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வாரம் வேறு ஒரு ரகசிய நூலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். விடைபெறுகிறேன். வசந்தன்.